மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 250க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களின் கோரிக்கைகள் தொடர்பாக அந்த சங்கத்தில் மாநில துணைத் தலைவர் வெங்கடேசனுடன் எமது செய்தியாளர் கோபிநாத் மேற்கொண்ட நேர்காணலை பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்குள்ள 300க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் தற்சமயம் பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளிருப்பு போராட்டம் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்க கிட்ட அவங்க கோரிக்கை கொடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றி சார் என்ன காரணத்துக்காக இப்போ நீங்கள் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபடுறீங்க? கடந்த பிப்ரவரி மாதம் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் 40 விழுக்காட்டிற்கு உதவித்தொகை வழங்கப்படும் என்று சொன்னாங்க. ஸோ அதனுடைய நம்பிக்கையில் நாங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவருடைய 265 மாற்றுத்திறனாளிகள் நாங்கள் உதவித்தொகைக்காக விண்ணப்பிருந்தோம். ஆனால் 6 மாதத்துக்கு மேலே ஆகி கூட இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. கேட்டால் அதுக்கு சரியான பதிலும் இல்லை. ஸோ அந்த 265 மாற்றுத்திறனாளிகளும் அந்த உதவித்தொகை கிடைக்கணும் அப்படின்ற முக்கியமான ஒரு கோரிக்கையாகவும், அதே போல் 100 நாள் வேலை திட்டத்தில் எங்களுக்கு முழு ஊதியம் வழங்கப்படுவதில்லை, வாழ்வாதார இயக்கத்தில் எங்களை உள்ளடக்குவதில்லை என்ற ஒரு தொடர்ந்து நாங்கள் புகார் கொடுத்தும் மாவட்ட நிர்வாகம் எங்களுக்கு என்னுடைய கோரிக்கைகளுக்கு செவிக்காக நாங்கள் தொடர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் இருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கையான மிக முக்கியமான கோரிக்கையான 205 மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை கிடைக்காத வரைக்கும் நாங்கள் இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை விட்டு வெளியேற போவதில்லை. இவங்களோட முக்கியமான கோரிக்கை பார்த்தீங்கன்னா, தமிழக முதல்வர் உத்தரவிட்டும் மாவட்ட நிர்வாகம் முறையாக அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்துறது குற்றம் சாட்டிருக்காங்க. தங்களோட கோரிக்கை நிறைவேற்றும் வரை இந்த தர்ணா போராட்டத்திலிருந்து தாங்கள் விலக போகிறதுலேருந்து அவங்க தகவல் தெரிவிச்சிருக்காங்க. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பெரியச்சூடனுடன் கோபிநாத்.